இப்படி இருந்த சின்ன செடி தான் இப்போது எங்கள் மாடியில் பூத்து குலுங்குது. நாங்கள் சின்ன செடியாக மொட்டை இல்லாமல் செப்டம்பர் மாதம் வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் பூ கட் பண்ணுறோம். இது வந்து டிசம்பர் மாதம். 4 மாதம் ஆகிருக்கு இது முட்டாகி பூத்து குலுங்கிறதுக்கு. இப்போ நாங்கள் டிசம்பர் மாதத்தில் தான் எங்கள் பூக்களை கட் பண்ணுறோம். இந்த சாமந்தி தெரியுதா? இது ஃபுல்லாகவே மொட்டாகவே இருக்குது. இது ஃபுல்லாக வளர்ந்த அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த மொட்டு தான். இதில் வந்து குட்டி செடியும் இருக்குது. அதுவும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிளையை உடச்சி சும்மா வச்சது தான். அது இப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுலேயும் மொட்டுகளாக இருக்குது. சாமந்தி மொட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிட்டே வருது. சாமந்தி இப்போ இதுலேருந்து நம்ம அடுத்தது எடுத்து நடலாமா? அடுத்த பிரான்ச்சஸ்லாம் சாமந்திலாம் சூப்பராக விரிஞ்சிருக்கு. கார்டனில் தான் பார்த்துருப்போம். எல்லாமே வந்து செடியில் வந்து நிறையா பூ பூத்துருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் கொட்டி போயிடும், இல்லைன்னா வாடிடும். நீ கற்பனை மொட்டை கீழே விழுந்து போச்சு. ஆனால் இந்த தடவை நம்ம வீட்டில் வச்ச செடியிலையும் செடி ஃபுல்லாக பூத்துருக்கு. அதை பார்க்குறப்ப தான் நினச்சேன், நம்ம கார்டனில் தான் இதுமாரி பார்த்துருக்கோம் செடி ஃபுல்லாக பூவை, இப்போ நம்ம வீட்டிலையே பூத்துருச்சு அப்படின்னு. நீங்கள் என்ன பூ வீட்டில் வளர்க்குறீங்க? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தானே பார்க்குறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இதுவும் ஒரு பூச்செடி தான். இதுவும் வந்து செடி ஃபுல்லாக பூவாக வரும். இந்த பூ பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.